அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹில் கபீர். அஊது பில்லாஹில் அதீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா. யாருக்கேனும் உடலிலே குஷ்ட நோய் ஏற்பட்டு விட்டால் அந்த நோயுடைய ஆரம்ப நிலையில் அதை அவர் கண்டறியக்கூடியவராக இருந்தால், அல்லது உடலிலே அதிகமான அரிப்பு, சொறி, சிரங்கு அல்லது தோல் நோய் போன்ற எந்த வகையான உடலின் தோல் நோய்கள் ஏற்பட்டாலும் சரி, அவைகளை திருக்குரானுடைய இந்த 2 வசனங்களை கொண்டு தொடர்ந்து ஓதி வந்தால் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ்வின் கிருபையை கொண்டு சரியாகிவிடும். அந்த 2 வசனங்களை எப்படி ஓத வேண்டும்? அந்த நோய் உள்ளவர் சுத்தமாக குளித்துவிட்டு ஒது செய்தவராக வந்து அமர வேண்டும். காலை ஃபஜருக்கு பிறகு அல்லது மாலை மகரிப்புக்கு பிறகு ஆகிய 2 நேரங்களிலே ஓதுவது சிறந்த உகந்த நேரமாக இருக்கிறது. அது சுன்னாவுடைய வழிமுறையாக இருக்கிறது. அப்படி அந்த நோய் உள்ளவர் அமர்ந்திருக்கும் பட்சத்தில் அவருக்கு ஓதி பார்க்கக்கூடிய இமாம் அவர் கையிலே ஒரு டம்ளரிலே தண்ணீரை வைத்து கொள்ள வேண்டும். அந்த தண்ணீரை தன் வாய் அருகே வைத்து கொண்டு இந்த 2 ஆயத்தை சத்தமாக ஓத வேண்டும். இந்த ஆயத்தை ஓதி முடிக்கும் பொழுது அந்த தண்ணீரிலே 3 முறை ஓதி ஊத வேண்டும். இப்படியாக அந்த ஆயத்தை குறைந்தது 7 முறை அல்லது அவருடைய சக்திக்குட்பட்டு எத்தனை முறை ஓத முடியுமோ அத்தனை முறை ஓதி வர வேண்டும். ஒவ்வொரு முறை இந்த ஆயத்தை ஓதி முடிக்கும் பொழுதும் தண்ணீரிலே ஓதி ஊத வேண்டும். அப்படி தொடர்ந்து அவர் செய்ய வேண்டும். பின்னர் ஓதி முடித்த பிறகு அந்த நோய் உள்ள நபரின் முகத்தின் மீது தெளித்து விட வேண்டும். அவருடைய தலையின் மீது அந்த தண்ணீரை தெளித்து ஊற்றிவிட வேண்டும். பிறகு அவருடைய கை, கால், உடல் முழுவதும் அந்த தண்ணீரை ஊற்றிவிட வேண்டும். பிறகு அந்த நோய் உள்ளவருக்கு அந்த தண்ணீரை குடிக்க கொடுக்க வேண்டும். இவ்வாறாக தொடர்ந்து செய்து வந்தால் மிக விரைவில் அவருக்கு குணமடையும். அந்த நோய் அவருக்கு சரியாகும். அந்த ஆயத்து என்னவென்பதை பார்ப்போம். அந்த 2 வசனங்களை நான் ஓதி காட்டுகிறேன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ورسولا إلى بني إسرائيل أني قد جئتكم بآية من ربكم أني أخلق لكم من الطين كهيئة الطير فانفخ فيه فيكون طيرا بإذن الله وأبرئ الأكمه والأبرص وأحيي الموتى بإذن الله وأنبئكم بما تأكلون وما تدخرون في بيوتكم إن في ذلك لآية لكم إن كنتم مؤمنين. சூரத்துல் ஆல இம்ரானுடைய 49வது வசனம் இது. இந்த ஆயத்தை ஓதும் பொழுது இந்த வாக்கியத்தை திரும்ப திரும்ப ஓத வேண்டும். وَأُبْرِئُ الْأَكْمَهَ وَالْأَبْرَصَ وَأُحْيِي الْمَوْتَى بِإِذْنِ اللَّهِ وَأُبْرِئُ الْأَكْمَهَ وَالْأَبْرَصَ وَأُحْيِي الْمَوْتَى بِإِذْنِ اللَّهِ وَأُبْرِئُ الْأَكْمَهَ وَالْأَبْرَصَ وَأُحْيِي الْمَوْتَى بِإِذْنِ اللَّهِ. இந்த ஆயத்தை திரும்ப திரும்ப ஓதிக்கொள்ள வேண்டும். அடுத்த ஆயத்து சூரத்துல் மாயிதா 5வது அத்தியாயத்துடைய 110வது வசனம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். إذ قال الله يا عيسى ابن مريم اذكر نعمتي عليك وعلى والدتك إذ أيدتك بروح القدس تكلم الناس في المهد وكهلا وإذ علمتك الكتاب والحكمة والتوراة والإنجيل وإذ تخلق من الطين كهيئة الطير بإذني فتنفخ فيها فتكون طيرا بإذني وتبرئ الأكمه والأبرص بإذني وإذ تخرج الموتى بإذني وإذ كففت بني إسرائيل عنك إذ جئتهم بالبينات فقال الذين كفروا منهم إن هذا إلا سحر مبين. இந்த வசனத்திலும் இந்த வாக்கியத்தை திரும்ப திரும்ப ஓத வேண்டும்.
وَيَتَّخْلُقُ مِنَ الطِّينِ كَهَيْئَةِ الطَّيْرِ بِإِذْنِي فَتَنفُخُ فِيهَا فَتَكُونُ طَيْرًا بِإِذْنِي وَتُبْرِئُ الْأَكْمَهَ وَالْأَبْرَصَ بِإِذْنِي وَتُبْرِئُ الْأَكْمَهَ وَالْأَبْرَصَ بِإِذْنِي وَتُبْرِئُ الْأَكْمَهَ وَالْأَبْرَصَ بِإِذْنِي. ஆக இந்த 2 வசனங்களை தொடர்ந்து ஓதி வர வேண்டும். அந்த குஷ்டநோய் அல்லது தோல் நோய், உடலிலே அரிப்பு, சொறி, சிரங்கு போன்ற எந்த நோய் இருந்தாலும் அவரை உட்கார வைத்து இந்த ஆயத்தை அவர் காதிலே சத்தமாக விழுகின்ற வகையிலே திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். குறைந்தது 7 முறையாவது ஒரு நாளைக்கு ஓத வேண்டும். அந்த ஒவ்வொரு முறையும் இந்த ஆயத்துக்களை ஓதி முடிக்கும் பொழுதும் தண்ணீரிலே 3 முறை ஊத வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இவ்வாறு தொடர்ந்து செய்து வருவாரேயானால் இந்த நோய் அல்லாஹுடைய கிருபையை கொண்டு விரைவில் சரியாகிவிடும். வ ஆஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.